ரணிலின் திட்டங்கள் விரைவில் வரும் ஐதேக தவிசாளர் வஜிர கூறுகிறார் என்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்பதற்கான புதிய பயணத்திற்கான வேலை திட்டங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் விரைவில் முன்வைக்கப்பட உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் முன்னாள் அமைச்சர் வஜிர அபேவர்தன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். எனவே நேற்று முன்தினம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையில் இடம்பெற்ற விசேட ஊடகத்தில் இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு அமைவாகவே இந்த நியமனங்கள் வழங்கப்பட்ட, அதாவது பொதுச் செயலாளர் பதவிக்காக நியமிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் தொடர்பான விடயங்கள் குறித்தும் இந்த தினம் பத்திரிகையில் சுட்டிக்காட்டப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவருடைய திட்டங்கள் தொடர்பில் நாங்கள் விரைவில் அறிவிப்போம். எனவே அதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் சொல்லி இருக்கிறார். அந்த அடிப்படையில் கடந்த 2 மாதங்களாக கலந்துரையாடி நாட்டின் எதிர்கால பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கான புதிய பயணத்திற்கான வேலை திட்டம் கட்சியின் தலைவரால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் 8வது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க நாடு வங்குரோத்துறைந்த நேரங்களில் தனிநபராக நாட்டை பொறுப்பேற்று அதனை தீர்க்க நடவடிக்கை எடுத்தார். அவருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. தனக்கென குழு ஒன்று இல்லாவிட்டாலும் அமைச்சரவை இல்லாவிட்டாலும் அனைவரையும் ஒன்றிணைத்து பயணிக்கும் திறமை அவருக்கு உள்ளது. இதனால் இனிவரும் காலங்களில் நாடு வங்குரோத்து நிலைக்கு சென்று விடாதவாறு பல்வேறு வேலை திட்டங்களை தயாரித்திருக்கின்றார். ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை மாற்றாது இந்த அரசாங்கம் முன்னெடு செல்கிறது. அதனை மாற்ற வேண்டுமாயின் பாராளுமன்றத்தில் சட்டமூலங்கள் கொண்டு வந்து சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும். இதேவேளை ஊழல் மோசடி தொடர்பான சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என்படி இந்த அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டி இருக்கிறது என்பதாகவும் வஜிர அபேவர்தன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ரணிலின் திட்டங்கள் நாடு வங்குரோத்தடையாமல் காப்பாற்றுவதற்கான திட்டங்களை அவர் வகுத்து வருகிறார் என்பதாகத்தான் வஜிர அபேவர்தன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை காணலாம்.